ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, CSR 15 ப்ரிவ்யூ பில்டில் நம்ம ரொம்ப நாள் ஆன்டிசிபேட் பண்ண ஃபீச்சரான யூனியன் டைப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் a ரியலி கிரேட் திங். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஜோன்ஸ். இந்த எபிசோட் நேம் .NET தரிசனம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனியன் டைப்னா என்னன்றது பார்த்துடலாம். ஸோ யூனியன்றது வந்து ஒரு டேட்டா டைப். அது வந்து இந்த CSR 15 ப்ரிவ்யூ பில்டில் வந்து ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து .NET 11 ப்ரிவ்யூ டூலேருந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிறலாம். ஸோ யூனியன்றது வந்து ஒன் ஆஃப் த செவரல் ப்ரீடிஃபைன்டு டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் பாருங்கள், பப்ளிக் யூனியன் பெட். ஸோ இந்த பெட்டுன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ கேட், டாக், பேர்டு அப்படின்றத கிளாஸஸோட ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னன்னு தெரியுதுன்னா, பெட்டுன்ற ஆப்ஜெக்ட் வந்து எதர் இட் கேன் பி கேட் ஆர் டாக் ஆர் பேர்ட், நத்திங் அதர் தென் தட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேள்வினா, ஒய் திஸ் மேட்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ வேறவர் தேர் இஸ் அ அன்ஜட்ஜபிள் டேட்டா டைப்ஸ் பிளேசஸ், ஸோ யூ வில் யூஸ் த ஆப்ஜெக்ட் அஸ் த டேட்டா டைப், இல்லையா? ஸோ இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் என்ன ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னால், இதில் வந்து என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். ஸோ வி ஆஸ் அ டெவலப்பர் வி மே நாட் ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் த ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். ஸோ அந்த வேரியபிளோட கண்ட்ரோல் நம்ம ஒரு டெவலப்பராக நம்மகிட்ட இருக்காது. செகண்ட் என்னென்னா, இது வந்து நோ கம்பைல் டைம் சேஃப்டி. ஸோ வேறு என்ன இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம்னா, வி மே யூஸ் த இன்டர்ஃபேஸ் ஓவர் ஹியர், பட் ஸ்டில் தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஓவர் தட். ஸோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைனா, இட் இஸ் நாட் க்ளோஸ்டு. anyone can add new types and must share a base type. So if we use an interface, we should inherit that base class, right? So we should inherit and we should share a base type. So these are the problems in using interface also. நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ளோஸ்டு செட் ஆஃப் டைப்ஸ். ஸோ வந்து யாரும் ஒன்ஸ் நம்ம இந்த யூனியனை டிஃபைன் பண்ணிட்டோம்னா, இதில் வந்து நம்ம வந்து யாருமே வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து ஆட் பண்ணிக்கிற முடியாது. நோ இன்ஹெரிட்டன்ஸ் ரெக்வயர்டு, கம்பைலர் செக்ஸ் ஆல் கேசஸ். ஸோ வந்து நம்ம இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு இதில் அசைன் பண்ணிவிட்டு வேல்யூவை எடுத்தாலுமே சரி, ஆட் பண்ணாலும் சரி, கம்பைலர் ஆல்வேஸ் செக்ஸ் த திங். ஸோ நமக்கு வந்து கம்பைல் டைம்லேயே வந்து இதில் எதுவும் எரர் இருக்கான்னு தெரிஞ்சிடும். நாட் நீட் டு வெயிட் அன்டில் இட்ஸ் ரன் டைம். ஸோ க்ளீனர் அண்ட் சேஃபர் கோட். ஓகே, ஸோ இப்போ இந்த பேசிக் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. ஸோ இதுதான் வந்து பேசிக் யூனியன் கிரியேஷன். ஸோ அசைனிங் வேல்யூஸ் எப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம பெட்டுன்ற ஒரு கிளாஸுக்கு இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். pet1 pet2ன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ pet1 இஸ் அ ஆப்ஜெக்ட் ஆஃப் அ பெட் கிளாஸ் விச் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஆஃப் அ டாக் கிளாஸ். So that is a case here over here, and in this example also pet2 is the object of a pet class which is a object of a cat class. So yeah, this works because of implicit conversion. Okay, and so இப்போ வந்து நம்ம இந்த பெட்டோட வேல்யூ அக்சஸ் பண்ணோம்னா we can access through pet.value. So string name is equal to pet switch dog d is equal to d.name இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம பெட் ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம டாக்னு அங்கே டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இங்கே வந்து நமக்கு வந்து d.name வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ சின்ஸ் இது வந்து கம்பைல்லே வந்து செக் பண்ணி எல்லா கேஸஸும் ஹேண்ட் பண்ணிடுறதுனால நம்ம வந்து இதுக்கு வந்து டிஃபால்ட் ஹேண்ட்லிங் எதுவும் கொடுக்க தேவையில்ல. இது வந்து ஆல் கிளாஸஸ் ஆர் லைக் நான் நல்லபிள். ஸோ நல் கண்டிஷன் செக் பண்ணுற தேவை இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த யூனியனில் ஏதோ ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணாலும் சரி, ரிமூவ் பண்ணாலும் சரி, கம்பைலர் ஷோஸ் த இமிடியேட் வார்னிங். ஸோ தட்ஸ் த வெரி பிக் அட்வான்டேஜ் ஆஃப் யூனியன் டைப். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன்ஸை அண்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென், பை, இட்ஸ் ஜோன்ஸ்.